பிரைஸ் தி லார்ட். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்களுடைய இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? ஹல்லேலூயா. நம்முடைய செய்கைகள், அதாவது நம்ம செய்யும் காரியங்கள் பிறர் பார்க்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து அவங்க ஒரு கெஸ்ஸிங் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இவங்க என்ன செய்ய போறாங்க, இவங்களுடைய குணம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ண முடியும். ஆனா இருதயத்தின் எண்ணங்களை யார் அறிவார்னு நினைக்கிறீங்க? தேவன் அறிவார். நம்ம நினைக்கிறது கூட அவருக்கு தெரியுமா? நம்ம சிந்திக்கிறதுக்கு முதற்கொண்டு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, நம்ம செய்கைகள் எப்படி இருக்கு எல்லாம் அறிந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அநேக இருதயங்கள்ல அசுத்தமான காரியங்கள் இருக்கு. நம்ம செய்யும் காரியங்கள் தூய்மையா இருந்தாலும் நம்முடைய சிந்தனைகள்ல அநேக பாவக்கிரியைகள் உண்டாகும். வேதம் அதுதான் சொல்லுது. நம்ம இருதயத்திலிருந்து அநேக கெட்ட எண்ணங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறாமை, போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணங்கள் இந்த மாதிரி வர்றதுக்கான கிரியைகள் இருக்கு. சோ அதுவே பாவம்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் ஒரு சிலர் பண்ற காரியத்தை குறித்து எனக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும். இவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணுமா, அவங்க கிட்ட திட்ட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், கத்த மாட்டேன். ஆனாலும் அவங்க செய்யும் காரியங்கள் எனக்கு வெறுப்பானதுனால என் இருதயத்துல அவங்கள வெறுத்துருவேன். அவங்கள எனக்கு பிடிக்காம போயிடும். அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவங்க செய்கைகள் எனக்கு பிடிக்காது, அவங்க பேச்சு எனக்கு பிடிக்காது. அவங்கள ஒரு சிலருக்கு தெரியுமா, ஒரு சிலர் பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஆட்கள் என் லைஃப்ல இருக்காங்க. என் லைஃப்ல வேதம் படிக்கும் போது கூட இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது கூட என்னால அதை ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு எந்த நன்மை என்னால செய்யவும் முடியாது. இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு நாட்கள் உண்டாச்சு. ஒரு சகோதரன் நான் வெறுத்த காரியங்கள் இருந்தது. ஆனாலும் அவருக்கு ஒரு பாதிப்புன்னும் போது நான் தேவன் ஜெபம் செய்யும் போது தேவன் சொன்னார், மீண்டும் நன்மையா அவருக்கு நீ செய் அப்படின்னு சொன்னாரு. என்னால முடியல. எதனாலன்னா அவங்க செஞ்ச காரியங்கள் அப்படிப்பட்டதா இருந்தது. என்னால அவங்க நன்மை செய்ய முடியல. ஒரு சிலருக்கு நம்மள துரோகம் செஞ்சவருக்கு நன்மை செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியுமா, இவங்க நம்மள தப்பு பண்ணிருக்காங்க, இவங்க நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மள நன்மை கூட செய்ய முடியாது. அவங்கள வெறுப்போம், கத்துவோம், திட்டுவோம். ஆனா நன்மை செய்யறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். தேவன் அததான் செய்ய சொன்னாரு. கடினமான காரியம் தான் நீ செய், என்னுடைய பிள்ளைன்னா நீ செய் அப்படின்னு சொன்னாரு என் வாழ்க்கையில. என்னால அந்த காரியத்தை செய்ய முடியல. நான் ஜெபிச்ச ஆண்டவர்கிட்ட, அவங்க பாதிப்புல இருக்காங்க தான், இருந்தாலும் அவங்கள நேசிக்க முடியல. அதே மாதிரி அவங்க அன்பு செலுத்தினா அவங்க அதை ஏத்துப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லி ஜெபம் செஞ்சேன். நீ செய்ன்னு சொன்னாரு. இருந்தாலும் நம்ம தேவனை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் சொன்னதுதான், அது மாறாது. ஜெபிச்சேன் திரும்ப. சரி, நம்மளுக்கு தேவன் முக்கியம். நம்ம லைஃப்ல நமக்கு நன்மையானது காட்டுற ஒரே ஒருத்தர்னா அது ஆண்டவர் மட்டும்தான். ஜெபிச்சேன். அவர் நன்மை செய்யும்படி கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்தார். அதே மாதிரி நன்மை செஞ்ச எதிரியானவர் நண்பனாய் மாறினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு நன்மையானதை செய்பவர். ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்க இருதயங்களை ஒப்பு கொடுங்க. இருதயத்துல நீங்க வாங்கப்பா, உங்க ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க. தேவன் எதிரில் கூட நேசித்தார். அவளை அடிக்கிறவங்க கூட பிதாவே அவளுக்கு மன்னியும் சொல்லி தேவன் நம்முடைய தேவன். அப்பேற்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில யாரும் நம்மள அடிக்கிறாங்களா, இயேசு வாழ்க்கை நம்ம யாரும் காயப்படுறோமா? கிடையாதுங்க. நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த நாள்ல மனம் திரும்புவோம். இயேசு கிட்ட உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்க இருதயத்தை பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சிப்புக்குள் நடத்துவார். என்னோட ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளும் தப்புன ஒவ்வொரு இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நீர். அவங்க இருதயத்தில் எவ்வளவு போட்டி, பொறாமைகள், கசப்புகள், வெறுப்புகள், காம விகாரங்கள், வன்கண், துஷணி, எவ்வளவு பாவங்கள் இருக்கலாம். எல்லா அந்தகார கிரியைகளும் அகற்றி உம்முடைய தூய்மையான ரத்தத்தின் இருதயத்தை கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. அவங்க வாழ்வை செவை பண்ணுங்க. மன்னியாதவங்களை மன்னிக்க உதவி செய்யுங்க.